Hello friends, welcome to Indian Job Summil. Friends, ஒரு குட் நியூஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அது என்ன ப்ரோ குட் நியூஸ் அப்படின்னா, ரயில்வேஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக ஜூலை 24 என்டிபிசி ரிலேட்டடாக ஒரு கான்ஃபிடென்ஷியல் லெட்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னா சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே பாருங்கள், அண்டர் கிராஜுவேட்டில் ஒரு 3000+ வேக்கண்ட் அப்ரூவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கிராஜுவேட் லெவலில் ஒரு 7000+ வேக்கண்ட். ஸோ ஒட்டுமொத்தமாக 10,884 வேக்கண்ட் குரூப் டியில் அப்ரூவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது கீழே ஆர்ஆர்பி வைஸு அடுத்து போஸ்டிங் வைஸ் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 19,599 வேக்கண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க? இதை நாங்கள் எப்படி நம்புறது? எந்த நியூஸ் அடிப்படையில் இந்த அப்டேட்டை நீங்கள் எங்களுக்கு தரீங்க அப்படின்னா, நிறைய இந்தி யூடியூப் சேனலில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த இந்தி நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 19,599 வேக்கண்ட்டை வந்து நாங்கள் கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுறோம் என்டிபிசியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை ஹிந்தியில் கொடுத்துருக்காங்களே, நாங்கள் எப்படி படிக்கிறது அப்படின்னா, ஹிந்தியில் படிக்க தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம டெலகிராம் சேனலில். ஸோ நான் ஒன் பை ஒன்னாக படித்து காட்டுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் ஒன் பை ஒன்னாக படித்து காட்டுறேன். ரயில்வேஸ் வில் ரெக்ரூட் ஃபார் வேக்கண்ட் போஸ்ட் 4 times a year. அதாவது ஒரு வருஷத்தில் 4 முறை நோட்டிஃபிகேஷன் வேக்கண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு வருஷத்தில் 4 முறை வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ப்ரோ அப்படின்னா, முதல்ல ஏஎல்பி டெக்னீஷியனு, அடுத்து ஆர்பிஎஃப், அடுத்து ஜூனியர் இன்ஜினியர், அடுத்து என்டிபிசி. இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் 4 முறை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி வேக்கன்ட் ஃபில் பண்ணுறாங்க இல்லையா? இது இந்த வருஷத்தோட மட்டும் முடிய போகிறது இல்லை. வரக்கூடிய இயரில் 2025 இருக்கட்டும், 26 இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு வருஷமும் 4 முறை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ரயில்வேஸில் ஒரு ஜாப் எடுக்கிறது ஒரு கனவாகவே இருக்குது. அதுக்காக அவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, இனிமேல் ரயில்வே சைடில் இருந்து ஒரு வருஷத்தில் 4 முறை நாங்கள் வேக்கண்ட்டை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2024 நம்ம கிளியர் பண்ணல அப்படின்னாலும் 2025, 26 இனிமேல் ஒரு வருஷமும் இந்த மாதிரி 4 முறை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இந்த 2024 மட்டுமே கிட்டத்தட்ட 61,529 போஸ்ட் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் பாதி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செலெக்ஷன் எல்லாமே வந்து இன்னும் அவங்க கண்டக்ட் பண்ணல. அதை வந்து 2024 எண்டிங்லேயே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, 2024 எண்டிங்லேயே அந்த செலெக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம் அதெல்லாமே கண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் 2025க்கு அவங்க ஸ்டார்ட் ஆக முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு வருஷமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2024 எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு 2024 எண்டிங்லேயே வந்து கொடுத்துருவாங்க. இந்த நிலையில் வித் திஸ் நியூ ரூல், the post that get vacant in the railways every year can be filled on time. ஒரு வருஷமும் நாங்கள் ரயில்வே சைட்லேருந்து வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுறோம். அதை ஆன் டைமுக்கு நாங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அதாவது நிறைய இளைஞர்கள் வந்து அந்த ஏஜ் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. இனிமேல் நீங்கள் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வித்தின் ஏஜ்லேயே வந்து நீங்கள் ரயில்வேஸில் ஜாப் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், அக்கார்டிங் டு போர்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் 18,799 வேக்கண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஜனவரியிலேருந்து மார்ச் 2024 கிட்டத்தட்ட 18,799 அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் போஸ்ட்டு 9,144 டெக்னிக்கல் போஸ்ட் ஏப்ரல்லேருந்து ஜூன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அடுத்து இந்த ஜூலைலேருந்து இந்த செப்டம்பரில் 7,951 ஜூனியர் இன்ஜினியர் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட அது லாஸ்ட் டேட் இன்றைக்கி, அதாவது 29 இன்றைக்கி அதுக்கான லாஸ்ட் டேட். ஜூனியர் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க. இன்றைக்கி தான் அதுக்கான லாஸ்ட் டேட். அதே மாதிரி பேராமெடிக்கல் கேட்டகரியும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 1,376 போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி செப்டம்பரில் பாருங்கள், செப்டம்பரில் தான் என்டிபிசி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஆகஸ்ட் இல்லை. பை செப்டம்பர் ரெக்ரூட்மெண்ட் ஃபார்
3445 போஸ்ட்டு நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸில். மேலே பாருங்கள், இந்த லைனை நான் மிஸ் பண்ணிட்டேன். 16,154 போஸ்ட் இருக்குது. எதில் அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி லெவல் 456, அதாவது கிராஜுவேட் லெவலில் 16,154 போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து அது கீழே பாருங்கள், கிட்டத்தட்ட 3,445 போஸ்ட்டு நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி லெவல் 2 and 3 அண்டர் கிராஜுவேட்டில் இருக்குது. கிராஜுவேட்டில் ஒரு 16,154, அண்டர் கிராஜுவேட்டில் ஒரு 3,445 வேக்கண்ட்டு. இது எல்லாமே கூடிய விரைவில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க செப்டம்பர்லேயே. சரிங்களா? செப்டம்பரில் என்டிபிசி குரூப் டி வேக்கண்ட்டு 19,599 வேக்கண்ட்டுக்கு நாங்கள் கூடிய விரைவில் பப்ளிஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த 19,599 வேக்கண்ட்டு ஒரே நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணுறாங்களா, இல்லை அப்படின்னா அந்த 10,000+ வேக்கண்ட்டுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல, எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் என்டிபிசி குரூப் டியில் 19,599 வேக்கண்ட் இருக்குது. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நானும் அப்ளை பண்ணுறேன். இப்போ நானும் உங்களை மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட் தான். இதுக்கு மேலே தான் எப்படி படிக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் ஃபாலோ பண்ண போகிறேன். என் சைட்லேருந்து எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் சைட்லேருந்து என்ன தெரியுமோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அட் தி சேம் டைம் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேக்கண்ட் போஸ்ட் இன் தி ரயில்வே மினிஸ்ட்ரி வில் பி அனௌன்ஸ்டு டியூரிங் October to December. The board has announced recruitment for அதே மாதிரி ஆர்பிஎஃப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மார்ச்சில் 4,660 போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பாருங்கள், இந்த ஆர்பிஎஃப்பில் அக்னிவீர் அக்னிவீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா கொண்டு வந்திருக்காங்க. இந்த அக்னிவீருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10% இடஒதுக்கீடு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆர்பிஎஃப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்னிவீருக்கான 5 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் சொல்லியிருப்பேன், அக்னிவீர் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதை மிஸ் பண்ணாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். அக்னிவீருக்கு இப்போ ரயில்வேஸில் நிறைய முக்கியத்துவம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10% இட ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் இது தான். என்டிபிசி குரூப் டியில் கிராஜுவேட்டில் ஒரு 16,154 வேக்கண்ட்டு, அண்டர் கிராஜுவேட்டில் ஒரு 3,445 வேக்கண்ட்டு, 19,599 வேக்கண்ட் வந்து கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதுவும் செப்டம்பர்லே. இதில் என்ன ஒரு டவுட் அப்படின்னா, அந்த 19,000 வேக்கண்ட்டுக்கும் ஒரேடியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்களா, இல்லை அப்படின்னா 10,000 வேக்கண்ட்டுக்கு மட்டும், அதாவது இந்த அப்ரூவலில் கொடுத்த மாதிரி 10,000 வேக்கண்ட்டுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு 9,000 வேக்கண்ட் வந்து நம்ம செலெக்ஷன் அட்டன் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ எப்படி இருந்தாலும் வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு இந்த குட் நியூஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ நீங்களும் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அப்படின்னா, நானும் ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் வந்து ரயில்வே குரூப் டியில் ஜாப் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் கனவு. உங்களை மாதிரி தான் நானும். ஸோ இந்த முறை கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக தான் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம மேலே நம்ம இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை எனில் கடவுளே நேரில் வந்தாலும் பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லலாம், நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ப்ரோ, நான் எப்படி அந்த மேக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவேன், எனக்கு நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்கே, நான்லாம் டிகிரியே வந்து அரியர் வச்சு கம்ப்ளீட் பண்ணவேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி ரயில்வே எக்ஸாம்லாம் கிராக் பண்ணுவேன், என்னால் முடியுமா, அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, ரயில்வேஸில் ஜாப் எடுக்கணும், அதை ஒரு மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜாப் எடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஃப்யூச்சரை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நானும் அதுக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய வந்து கடன் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த 1 year மட்டும் டெடிக்கேட்டடாக படிங்க. நானும் படிக்க போகிறேன். நான் வந்து ப்ரைவேட் ஜாப்க்கு போயிட்டே வந்து, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 9 மணிக்கு போயிடுவேன், சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வந்துடுவேன். அதுக்கு மேலே தான் வந்து நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா இதுக்காகவே நீங்கள் டெடிக்கேட்டடாக படிக்கலாம். ஸோ படிங்க. 1 வருஷம் படித்தா எனக்கு ஜாப் கிடச்சிருமா, அது கண்டிப்பாக கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. ஏனோ தானோன்னு படிக்காமல் ஒரு கவனத்தோடு நம்ம ஜாப் எடுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ நானும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்ன புக் வந்து
படிக்கிறது, எப்படி படிக்கிறது, அது என் சைட்லேருந்து எனக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.